சாலப்பல நாள் உகந்தோர் உயிர்கள் காப்பான் கோலத்திருமாமகளோடு உன்னை கூடாதேன்னு ஆழ்வாருடைய பாசனம். என்றும் பகவான் ரட்சிக்கிறார். என்றும்னா எத்தனை நாள் ரட்சிப்பர்? என்றும். எத்தனை பேரை ரட்சிப்பர்? ஒரு 10, 100, 500 தேவப்பெருமாளை சேவிக்கிறவர் மட்டும் ரட்சிப்பர். மிச்ச பேரெல்லாம் ரட்சிக்க மாட்டாரான்னா ஆரையுமே அவர் தான் காத்தாக வேண்டும். அனைவரையும் ரட்சிக்கிறார், எப்போதும் ரட்சிக்கிறார், எந்த தேசத்திலும் ரட்சிக்கிறார். அப்படி ரட்சிக்கும் போது இது நமக்கு பெரிய கடன் தொல்லையா இருக்கே, பண்ண வேண்டிருக்கேன்னு வருத்தத்தோடு ரட்சிப்போம்னா ஆனந்தமாக ரட்சிக்கிறான். உகந்தோர் உயிர்கள் காப்பான் கோலத்திருமாமகளோடு. அப்போ ஆனந்தமாய் நம் கடமை நாம் செய்கிறோம் என்று திருப்தியா பகவான் நம்ம ரட்சித்து கொண்டே இருக்கிறாரோ இல்லையோ, சர்வரக்ஷகனத்தான் வரதராஜ பெருமானாக சொல்லுகிறோம். ரட்சிக்கைங்கிறது என்ன? சுவாமி தான் அவசியம் என்னை ரட்சிக்கணும், நாம் போகிறச்சே பகவானே என்னை ரட்சி அப்படின்னு பிரார்த்தனை விடுறோம் இல்லையோ. ரட்சினா என்னது? இதை பிள்ளை லோகாச்சாரியருங்கிற மகாச்சாரியர் தன்னுடைய ரகசிய கிரந்தத்திலே தெரிவிக்கிறார். ரட்சிக்கையாவது அனிஷ்டத்தை தொலைத்து இஷ்டத்தை கொடுக்கை, இதுதான் ரட்சிக்கை.